நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ், டான்சர், அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர். ஸோ இந்த 3 ப்ரொஃபஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறதுனா இதுதான் அப்படின்னா எதை சொல்வீங்க? என் இளம் பருவத்தில் வந்து டான்ஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பேஷன். அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கு வந்தேன். பட் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஆக்டிங் இஸ் பிகம் மை ஃபர்ஸ்ட் லவ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டான்ஸ் நான் நிறுத்த முடியாது. ஐ வாண்ட் டு கீப் டான்ஸிங். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தடை சொல்லக்கூடாது அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து நடிக்கிறது எக்காரணத்தை கொண்டும் நான் நிறுத்த மாட்டேன். இட் இஸ் மை பேஷன் அண்ட் ஐ வில் கீப் ஆக்டிங். ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வேர் ஒரு பிரிதலில் வந்து ஒரு பிட்டர்னஸ் கூட இல்லாமல் பிரிகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக கூட பிரிகிறாங்க இப்போ. பிகாஸ் அந்த புரிதல் அவங்களுக்கு வந்துடுச்சு. எதுக்கு நம்ம வந்து பிட்டராக பிரியணும், எதுக்கு அந்த கசப்பு மனப்பான்மையோடு நம்ம பிரியணும்? ஒர்க் அவுட் ஆகலையா, சரி, யூ கோ யோர் வே, ஐ கோ மை வே. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ த த டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ். இப்போ வேறு நாங்கள் நிறைய இந்த ஷிப்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ரிலேஷன்ஷிப்போட தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்ட்டன்ஷிப், கம்பேனியன்ஷிப், ஷிப்னு சொல்லிட்டு நிறைய ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாட் அபவுட் தட்? See, again, it's an individual's choice. இப்போ நான் ஐ கான் சே தட் என் காலத்தில் இதெல்லாம் தப்பாக இருந்தது. இப்போ ஈவன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வெரி காமன் நவ். ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் மேபி அப்பா அம்மா சொல்கிறது அப்படியே கேட்டு பண்ணுறவங்களா இருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப் எப்படி முன்னால் கொண்டு போகணும், அவங்களுக்கு ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஓகேயா இருந்தால் ஸோ வாட். Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. நம் உயிர்காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா. தேதி மார்ச் 4. இடம் டிஸ்பாஸ்டிக் ஸ்கூல், சென்னை. தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். AvalGlitz பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு அழகான பெண்மணி வந்து இன்டர்வியூக்கு நினைச்சிருக்காங்க. ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ், டான்சர், அப்புறமா ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அப்படின்னு, அண்ட் சூப்பர் டூப்பர் மாம் அண்ட் சூப்பர் டூப்பர் டாட்டர், அப்பா, பல பரிமாணங்கள். ஸோ அவங்கள வந்து பார்த்துடலாம். வி ஹேவ் அஸ்வினி மேம் வித் அஸ். ஹலோ. வணக்கம் ஜீவிதா. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் கூட உங்களை நேரில் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி லாங் டைம் ரீஎன்ட்ரி. சினிமாக்கும் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கும் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ சிங்கப்பூர் போயிட்டு அகெயின் சென்னைக்கு வந்திருக்கீங்க. பட் சிங்கப்பூர் போனதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு சிங்கப்பூர்லாம்? உங்களோட சிங்கப்பூர் வெல்கமிங்லாம் எப்படி இருந்தது? நடிகைன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் என்னன்னா இங்கே வந்து நமக்கு நம்ம நடிக்கும்போதோ இல்லை இந்த துறையில் இருக்கும்போதோ நமக்குன்னு ஒரு சின்ன அந்த பந்தா ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகலை. பிகாஸ் அங்கே எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். இட்ஸ் லைக் டசன்ட் மேட்டர். நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை நீங்கள் டாக்ஸி டிரைவராக இருக்கலாம். யாரையுமே வந்து வேறுபடுத்தி பார்க்கறதில்ல. த சொசைட்டி இஸ் லைக் தட். ஸோ இன்ஃபேக்ட் நான் அங்கே போனப்பவே வந்து எங்கள் ஹஸ்பண்டோட சைடில் முதல்ல சொன்னது, பறக்காத, கீழே வா, நடக்காது இங்கே அப்படின்னு. அண்ட் ஐ ரியலைஸ்ட் இட். ஸோ சிங்கப்பூர் என்னை வந்து கிரவுண்டட் மீன் சொல்லலாம். லைக் நம்ம வந்து இந்த நடிகை, நம்ம வந்து மற்றவங்க நம்ம பேக்கை தூக்குவாங்க, இல்லை வந்து அசஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஊரோட வச்சுக்கோ. இங்கே நம்மளே தான் எல்லாமே செய்யணும், நம்ம வீடை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளோட நல்லது கெட்டது எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் எனக்கு சிங்கப்பூர் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ், டான்சர், அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர். ஸோ இந்த 3 ப்ரொஃபஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறதுனா இதுதான் அப்படின்னா எதை சொல்வீங்க? அப்போது என் இளம் பருவத்தில் வந்து டான்ஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பேஷன். அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கு வந்தேன். பட் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஆக்டிங் இஸ் பிகம் மை ஃபர்ஸ்ட் லவ். ஏன்னா நடிக்காமல், அது கிளீஷேவாக சவுண்ட் ஆகும், பட் நடிக்காமல் என்னால் இருக்க முடியாது, கேமராவை ஃபேஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. விதவிதமான கதாபாத்திரங்களை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஹோம்ஒர்க் பண்ணி நம்ம வந்து அழகாக வந்து நம்ம மக்களுக்காக நம்ம வந்து போர்ட்ரே பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு வெறி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் தேர் at the back of my mind always. ஈவன் எனக்கு ப்ராஜெக்ட் இல்லாத டைம்லேயுமே வந்து நான் வந்து வேறு சில படங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும், இந்த ரோலை நான் பண்ணியிருந்தா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வாஸ் டான்ஸ். டான்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து, பிகாஸ் எனக்கு ஐ ஹேட் மை மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அங்கே வந்து ஆக்டிங் ஃபுல் டைமாக பண்ண முடியாது. இட்ஸ் அ வெரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி தேர்.
ஸோ நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. நம்ம தான் இங்கே பயங்கர பிஸியாக இருந்துட்டு போனோம் இல்லையா? ஸோ அதை டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு தொழில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணலாமே அப்படின்ட்டு தான் டீச்சிங்கில் இறங்கினேன். ஸோ 13 வருஷம் I was there, I was teaching, I was a lecturer in a renowned college. ஸோ டீச்சிங் கேம் ஆஃப்டர் தட் கடைசியாக. ஓகே, பட் எப்போவுமே ஆக்டர் ஃபார் லைஃப். ஆக்டர் ஃபார் லைஃப் அதுதான் சம்டைம்ஸ் என்னோட ஹேஷ்டேகுமே கூட. பெர்ஃபார்மர் ஃபார் லைஃப், ஆக்டர் ஃபார் லைஃப். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் இங்கேருந்து ஆஃப்டர் மேரேஜ் சிங்கப்பூருக்கு போகும்போது உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ், உங்களுடைய பேஷன்ஸ், உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அது ஆஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ போகும்போது உங்களுடைய மைண்ட் செட் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணீங்க? பிகாஸ் இட்ஸ் ஆல் ஃபார் த ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்காக மட்டும்தான். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி கோ த்ரூ பண்ணீங்க? ஸோ உண்மையாக சொல்ல போகணுன்னா, கல்யாணம் பண்ணும்போது யூஸ்வலி இந்த ஹஸ்பண்ட் சைடில் இருந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலி என் சைடில் இருந்தால் 2 கண்டிஷன் இருந்தது. இந்த 2 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா தான் வந்து நான் வந்து மூவ் பண்ணுவேனே இருந்தேன். ஒன் வாஸ் ஐ செட் டான்ஸ் நான் நிறுத்த முடியாது, ஐ வாண்ட் டு கீப் டான்ஸிங். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தடை சொல்லக்கூடாது அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து நடிக்கிறது எக்காரணத்து கொண்டும் நான் நிறுத்த மாட்டேன். இட் இஸ் மை பேஷன் அண்ட் ஐ வில் கீப் ஆக்டிங். நிறைய பேர் வந்து நடிகர்களை வந்து கல்யாணம் பண்ணுறவங்க வந்து பொசசிவ் ஆயிடுவாங்க. அந்த பொசசிவ்னஸ்னால சம்டைம்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ இல்லை வைசி வர்ஸா பொசசிவ்னஸ் வந்துடும். ஏன்னா இவங்க நிறைய பேர் கூட நடிக்கிறாங்க, ரொமான்ஸ் பண்ணுறாங்க, க்ளோஸாக நடிக்கிறாங்க, அது மைட் கம். ஸோ ஐ வாஸ் வெரி worried about that. So that's why I told my husband that you can't stop me from acting because எனக்கு அது ஒரு ப்ரொஃபஷன் தான், ஏன்னா அதை நான் நிறுத்த மாட்டேன். ஸோ இது 2 ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். அண்ட் அங்கே போனதுக்கு அப்புறமே வந்து எப்போவுமே அவர் வந்து எனக்கு தடை சொன்னது கிடையாது. நாட் ஒன்ஸ். இந்த கேரக்டரில் நடிக்கக்கூடாது, இல்லை அப்படி நடிக்கக்கூடாது, இவர் கூட நடிக்கக்கூடாது, நடிக்கவே கூடாது அப்படின்னு என்றைக்குமே சொன்னதில்லை. அந்த ஸ்பேஸ் அவர் எனக்கு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி அவருக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஐ கேவ் ஹிம் தட் ஸ்பேஸ். ஸோ ஐ ஃபீல் அப்படி தான் வந்து அந்த ஒரு பேலன்ஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு தோணுது ஃபேமிலி லைஃப். ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது சொல்லுங்கள். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் யுவர் ஃபேமிலி? அம்மா கூட இருந்தப்போ வரைக்கும் ஓகே, பட் ஆஃப்டர் அம்மா அப்படின்ற வரும்போது நிறைய ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை, ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப நேச்சுரலாக வர ஒரு விஷயந்தான் எனக்கு தோணும். ஐ டோன்ட் நோ, நான் கரண்ட் ஜெனரேஷனுக்கு நான் பேச முடியாது. பட் எங்கள் டைமில் வந்து இந்த அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா? சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலைகள் எப்படியோ அதை அப்படியே அடாப்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கிளாக இருக்கோம், we are a daughter, and then after that we get married, we become somebody's wife and we go to a different place, a different family. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் வேறு டிஃப்ரென்ஸ் இருந்தது. பிகாஸ் நான் ஒரு மலையாளி, நான் வந்து கல்யாணம் பண்ணது வந்து தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேமிலி. ஸோ அந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் கிளாஷ் இருந்துச்சு. பட் அது ஏற்றுக்கிட்டு வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணுற அந்த மனப்பக்குவம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுன்னு எனக்கு தோணுது. ஐ ஃபீல் லைக் இட் வாஸ் வெரி நேச்சுரல். ஃபேமிலின்னு சொல்லும்போது வந்து எனக்கு அம்மா அப்பா தனி, ஹஸ்பண்ட் அண்ட் டாட்டர் தனின்னு எனக்கு பார்க்க தெரியல. எனக்கு தே வர் மை வேர்ல்ட், தட் இஸ் எவ்ரி ஒன் டுகெதர். ஸோ ஈவன் தோ அம்மா அப்பா ஊரில் சென்னையில் இருந்தாலுமே அண்ட் நாங்கள் வந்து சிங்கப்பூரில் இருந்தாலுமே எனக்கு அது ஒரு உலகம். ஸோ சைமல்டேனியஸ்லி வந்து எல்லாரையும் வந்து ஒன்றா தான் நான் பார்த்துருக்கேனே தவிர ஐ ஹேண்டில்ட் எவ்ரிபடி ஆஸ் அ டாட்டர், ஆஸ் அ ஒய்ஃப் அண்ட் ஆஸ் அ மதர் டுகெதர். ஸோ நான் தனியாக வந்து நான் எதுவும் வந்து டீல் பண்ணலன்னு எனக்கு தோணுது. அண்ட் சார் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச்? ஆமாம், அவர் வாஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் லவ் மேரேஜ். ஆமாம், அவர் அங்கே ஆப்வியஸ்லி அவர் அங்கே பிறந்தவர். இஸ் அ சிங்கப்பூரியன். ஆமாம், ஓகே ஓகே. ஸோ அவர் அங்கே இருக்கிறவர், நான் வந்து இங்கே. இட் வாஸ் வி மெட் இன் ஆக்சுவலி ஒரு ஷூட்டுக்காக போயிருந்தேன். அந்த ஷூட்டுக்காக சரத் பாபு சார் கூட வந்து ஒரு ஷூட்டுக்காக நான் போயிருந்தேன், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அப்போ வந்து அவங்க ஷூட்டில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், ப்ரொடியூசரோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்கள பார்த்து எல்லாரையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அப்புறம் இவரை வந்து தனியாக வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டர்ன் டு லவ். இட் வாஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். பட் அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த ஒரு ப்ராஜெக்டை அவர் ஹெல்ப் பண்ணதோட சரி.
அவர் வந்து ஹீஸ் இன் டு ஹிஸ் ஓன் பிஸ்னஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் ஃப்ரம் த மீடியா ஃபீல்ட். ஓகே. ஏன்னா இந்த காலத்தில் சேட் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, லைவ் கால், வீடியோ கால்ஸ் இருக்குது. இந்த காலகட்டத்திலேயே சோஷியல் லாங் டிஸ்டன்ஸ் லவ் வந்து அவ்வளோலாம் சாத்தியம் இல்லை. சீரியஸாக சொல்லணும், எங்கள் ஜெனரேஷனோட முடிஞ்சு போச்சு அதெல்லாம். இல்லை மேம், இப்பயும் இருக்கு, பட் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு ஆக்சஸிங் இருக்குல்ல, ஈஸி டு ஆக்சஸ் இருக்கு. இப்போவே வந்து நிலைக்க மாட்டேங்குது. அப்போலாம் வந்து யாருக்கிட்டையாச்சும் சொல்லி தான் ஃபோன் கால் பண்ணும், இல்லை என்ன மாதிரியான மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்? அப்போதான் அந்த ஐஎஸ்டி எஸ்டிடி பூத் ஒன்று இருக்குமே. ஆமாம், அதுதான் கெதின்னு தான் இருந்தேன். லெட்டர் போடுவாங்க, பட் ஓவர்சீஸ் லெட்டர்லாம் சாத்தியம் கிடையாது. லெட்டர் எல்லாம் போடுவேன். ஓவர்சீஸ் கூட போடலாமா? யா லெட்டர் வந்து பக்கமாக எழுதியெல்லாம் அனுப்புவேன். அங்கேருந்து வந்தால் முடியாது, ஏன்னா அம்மாவுக்கு தெரியாது இல்லையா, வீட்டில் தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நான் எழுதி அனுப்புவேன், போஸ்ட்லாம் பண்ணுவேன். ஐஎஸ்டி பூத் தான். அப்புறம் கலெக்ட் கால்னு ஒன்று இருக்கும் அப்போல்லாம், இப்போ இருக்கான்னு தெரியல. லைக் யூ கால், யூ டோன்ட் பே பட் தே பே ஃபார் த அப்புறம் என்ன மணிக்கணக்காக பேச வேண்டியது, அந்த மாதிரி ஹவர்ஸாக பேசியிருக்கேன் நான். ஸோ பட் ஐ திங்க் த கமிட்மெண்ட் வாஸ் ஸ்ட்ராங். லைக் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஏன் அப்போ இருந்துச்சு, ஏன் இப்போ அது குறைவாக இருக்கு? ஐ திங்க் என்னோட ஜெனரேஷன், ஓகே, என்னோட அப்பா அம்மாவோட ஜெனரேஷன்லேருந்து நம்ம ஆரம்பித்தோன்னா அவங்க எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் தேர் லைஃப். தே வேர் டாட் டு சாக்ரிஃபைஸ். என்னோட ஜெனரேஷன் வந்து வி வேர் ஆல்சோ டாட் டு சாக்ரிஃபைஸ். பட் ஐ திங்க் நாங்கள் ரொம்ப டாலரண்ட்டாகவும் இருந்தோம் அந்த டைமில். டாலரன்ஸ் நிறையா இருந்தது. அப்புறம் வந்து கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போல்லாம் மேபி என்னோட டைமில் தான் இந்த சம உரிமையெல்லாம் வர ஆரம்பிச்சிது. பட் அதர்வைஸ் இட் வாஸ் லைக் ஓகே, நம்ம வந்து ஒரு ஃபேமிலி செட்டப்னா நம்ம வந்து சில சாக்ரிஃபைசஸ் நம்ம பண்ணணும். மேபி 100% நாங்கள் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது மேபி மை பேரண்ட்ஸ் ஜெனரேஷனில் 100% சாக்ரிஃபைஸ். எங்களோட ஜெனரேஷனில் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் 50-50 கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். பட் த கமிட்மெண்ட் வாஸ் தேர். அண்ட் ஐ திங்க் நவ் everyone is educated, everyone is financially independent-ஆக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆஃப் ஆனாலுமே ஃப்யூச்சரே இல்லை அப்படின்னு அந்த தாட் ப்ராசஸ் கிடையாது. எங்கள் காலத்துலலாம் அது இருந்தது. ஐயோ இது பிரேக் ஆஃப் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அந்த பயம் இருந்திருக்கலாம், ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து எவ்ரி ஒன்ஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் தெம் செல்ஸ். ஓகே, ஒர்க் ஆச்சா, ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலையா, இட்ஸ் ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். அண்ட் ஐவ் சீன் அ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வேர் ஒரு பிரிதலில் வந்து ஒரு பிட்டர்னஸ் கூட இல்லாமல் பிரிகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக கூட பிரிகிறாங்க இப்போ. பிகாஸ் அந்த புரிதல் அவங்களுக்கு வந்துடுச்சு. எதுக்கு நம்ம வந்து பிட்டராக பிரியணும், எதுக்கு அந்த கசப்பு மனப்பான்மையோடு நம்ம பிரியணும். ஒர்க் அவுட் ஆகலையா, சரி, யூ கோ யோர் வே, ஐ கோ மை வே. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ த டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ். ஓகே. அண்ட் இப்போ வேறு நாங்கள் நிறைய இந்த ஷிப்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ரிலேஷன்ஷிப்போட தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்ட்டன்ஷிப், கம்பேனியன்ஷிப், ஷிப்னு சொல்லிட்டு நிறைய ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாட் அபவுட் தட்? See, again, it's an individual's choice. இப்போ நான் ஐ கான் சே தட் என் காலத்தில் இதெல்லாம் தப்பாக இருந்தது. இப்போ ஈவன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வெரி காமன் நவ். இப்போது என் அப்பா அம்மாக்கெலாம் வந்து அதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. என் ஜெனரேஷனில் வந்து யோசிச்சிருக்கலாம், ஆனால் பண்ணவே கூடாது அப்படின்னு வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கலாம். பட் அகெயின் இப்போ வந்து இட்ஸ் லைக் த வேர்ல்ட் இஸ் மூவிங் அட் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஓகே ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் மேபி அப்பா அம்மா சொல்கிறது அப்படியே கேட்டு பண்ணுறவங்களா இருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப் எப்படி முன்னால் கொண்டு போகணும், அவங்களுக்கு ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஓகேயாக இருந்தால் ஸோ வாட், கல்யாணம் பண்ணி தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ற அந்த காலகட்டம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது இல்லை. ஐ திங்க் ஃப்யூச்சரில் உங்களோட அடுத்த ஜெனரேஷன் ஐ திங்க் வில் பி ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல். இப்போ நம்ம எப்படி பேசுகிறோம், இதே வந்து ஜீவிகா கிட்ட வந்து உங்களுக்கு வந்து when you go into middle age, your next generation, there will be another massive change. அப்போ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் ரெபல் பண்ணுறீங்களான்னு அது உங்கள் கையில், உங்கள் மைண்ட் செட்டில் தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் ஆஸ் அ ஒய்ஃபாக நீங்கள் வந்து பேசிட்டு இருந்தீங்க. பட் ஆஸ் அ மாம், ஒரு அம்மாவா உங்களுடைய பொண்ணுக்கு, உங்கள் டாட்டருக்கு ஒரு பேரண்ட்டாக நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஆக்சுவலி நான் வந்து இது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும் கேட்குறதுக்கு. பட் நான் வந்து எப்போவும் சொல்கிறது, ஐ கால் ஹர் மோலு. மோலு மீன்ஸ் டாட்டர். ஸோ ஐ வில் பி லைக்,
மொழு எதுவாக இருந்தாலும் நீ அம்மா கிட்ட சொல்லலாம். See என்னோட டைமில் though I had a very lovely bond with my mother, and my mother was my world, பட் சில விஷயங்கள் என் அம்மா கிட்ட போய் சொல்கிற தைரியம் எனக்கு கிடைக்கல, எனக்கு இல்லை. ஏன்னா அம்மா வேற ஒரு லெவலில் இருக்காங்க, சமமாக இல்லை அப்படின்னு அந்த ரெஸ்பெக்ட், அந்த அது ஒரு பயங்கர ஒரு தீவிர ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மேட் ரெஸ்பெக்ட் இருந்தது, ஒரு பயமும் இருந்தது. எனக்கு என் பொண்ணு என்னை பயப்படக்கூடாது. ஸோ நான் எப்போவுமே சொல்லமா we like equals, என்ன வேணாலும் நீ சொல்லலாம், எதுவாக இருந்தாலும் அம்மா will be there to support you அப்படின்ட்டு அந்த ஒரு இது எப்போவுமே நான் அவகிட்ட நான் சொல்கிறது உண்டு. பட் ஐ ஃபீல் லைக் அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி நான் ஏற்படுத்தி கொடுக்கணும். தட் எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட பேசலாம். ஏன்னா நிறைய தடவை நம்ம அந்த செக்யூரிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலன்னா, அஃப்கோர்ஸ் அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை வெளியே போய் பேசுறது, இல்லை வேறு சில ரிலேஷன்ஷிப்ஸில் இன்வால்வ் ஆகிறது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டு மீ ஐ ஃபீல் லைக் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் என் பொண்ணுக்கும் இருக்கணும் எப்போவுமே. அது இருக்குது, ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் தேர். அண்ட் ஐ ஆல்வேஸ் டெல் ஹர் எல்லாத்துக்கும் எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது. So when you study, you study, then of course you meet somebody, then you fall in love, or you get married. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கும். Everything will fall in its place. Don't worry, amma is there for everything. அது ஒரு disclaimer ஒன்று போட்டுருவேன். So yeah, but I feel like I'm her friend more than her mom அப்படின்னு எனக்கு நானாவே நினச்சிக்கிறேன். ஓகே ஓகே. ஆனால் எல்லாமும் ட்ரிக்கியாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கேட்டு வாயிலிருந்து பிடுங்கி அதுக்கப்புறம் சாத்த வேண்டியது. அந்த மாதிரிலாம் நான் பர்சனலாக இல்லை. நான் பொண்ணு மேலே கை வச்சதே கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் at all. Physically hurting a child just because she's your child doesn't work அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் நான் எடுத்த உடனே கத்துற டைப்பும் கிடையாது. நான் முதல்ல அவள் ஏதாவது என்கிட்ட சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணுவேன் ஃப்ரம் ஹர் ஷூஸ், அண்ட் தென் I'll see அவள் சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா இல்லை. பட் இது வரைக்கும் அப்படி ப்ராப்ளமேட்டிக்காக ஒன்றும் எனக்கு நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்ததில்லை அவளால். பட் இல்லைனாலுமே நம்ம திருப்பி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது எங்களை நம்பி சொல்லிவிட்டு நான் திருப்பி ரொம்ப நெகட்டிவாக நான் பண்ணேன்னா வெரி சிம்பிள், அடுத்த தடவை நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அவ்வளோதானே. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் யோசிக்கிறதுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் உஷாராயிருவீங்களா இல்லையா? ஸோ when we are receptive, அப்போ தான் நீங்கள் அடுத்த தடவையும் எங்ககிட்ட பேசலான்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டாலுமே அந்த ப்ரொஃபஷனில் கேர்ள்ஸ்க்கு ஒரு சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லலாம். சேஃப்டி இஷ்யூஸ் எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லையுமே கேர்ள்ஸ்க்கு இருக்குது. தே ஆர் ஃபேஸிங் இட் ஆன் அ டே டு டே பேசிஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நம்மளுடைய பெண்களுக்கு ஜஸ்ட் டூ திஸ், யூல் பி பெட்டர் அப்படின்னா என்ன சொல்வீங்க ஃபார் தட்? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் யாரும் சொல்லி வராது. அது தே ஹாவ் டு கிரியேட் அமங் தெம். அவங்கக்குள்ளே அது உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம். ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் நம்மளை தாண்டி நம்மளை யாராலையும் நம்மளை ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே இருந்தது உண்டு. ஸோ அதை தான் ஐ வாண்ட் டு டெல். இந்த காலத்து பசங்களாகவும் இருக்கட்டும், யாரும் உங்களை மீறி உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்தா தான் அது நடக்கும். அப்படியே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டாலுமே, அப்படியே காட் ஃபார்பிட் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டாலுமே அதனால் வாழ்க்கை முடியாது. யூ நீட் டு மூவ் ஆன். அந்த மனப்பக்குவம், அந்த தைரியம். நெவர் பிளேம் யுவர் செல்ஃப். உங்களால் எதுவும் நடக்கலைன்னா டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப், டோன்ட் கிவ் அப் ஹோப், மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். ஏன்னா அந்த ஒரு சின்ன ஒரு சாப்டர் இஸ் நாட் யுவர் லைஃப். யூ ஜஸ்ட் க்ளோஸ் தட் சாப்டர் அண்ட் மூவ் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் சாப்டர். அண்ட் அப்போல்லாம் நீங்கள் இந்த மாடர்ன் ட்ரெஸ் நான் போடுறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனால நிறைய ஃபிலிம்ஸ் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பீங்க. பட் when was that time when you got adopted to modern dresses? I think actually அகெயின் அம்மா பேர் எடுத்து தான் ஆகணும். ஐ திங்க் அம்மா தான் என்ன நிறைய அந்த சின்ன வயசில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி செட்டப்பில் தான் இருந்தோம். ஸோ சுடிதார் போட்டுக்கிட்டு ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு இப்படி தான் இருந்தோம். பட் சினிமாவில் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸ்போஷர் வர ஆரம்பிச்சது இல்லையா? யூ சீயிங் ஸோ மெனி ஆர்டிஸ்ட் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, அழகாக முடி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் மோல்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம். சிங்கப்பூர் போன கையோட ஐ ரியலைஸ் தட் ஆக்சுவலி நான் இத்தனை நாளாக இருந்தது வாஸ் நாட் மை ட்ரூ செல்ஃப்.
நான் வந்து அம்மாக்காக ஐ வாஸ் இன் ஒன் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெஸ்ஸிங்லேயோ இல்லை வந்து அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படி. பட் ஆக்சுவலி எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். பட் ஐ ஆல்சோ பிலீவ் மாடர்ன் ட்ரெஸ்ஸிங்க்கும் வல்காரிட்டிக்கும் தெர் இஸ் அ வெரி ஃபைன் லைன். ஸோ அது வந்து ஐ ஃபீல் நான் க்ராஸ் பண்ணது கிடையாது. ஐ எம் வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். பட் அது ஒருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ். அது ஐ டோன்ட் ஜட்ஜ் எனிபடி ஃபார் தட். அது இட்ஸ் யோர் சாய்ஸ். யூ வாண்ட் டு ட்ரெஸ் லைக் திஸ், யூ ட்ரெஸ் லைக் தட். பட் சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் தான் அந்த ஃபுல் எக்ஸ்போஷர் லைக் டு த வேர்ல்ட், டு த வெஸ்டர்ன் வேர்ல்டு அதெல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸிங்கும் மாறிச்சு. பட் ஐ ஸ்டில் லவ் மை சாரீஸ். என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து எங்கே போனாலும் நான் சாரீஸ் நான் போடுவேன். சிலவங்க ஈவன் ஃப்ளைட்டில் கூட நான் சாரீ போடுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க என்னம்மா ஃப்ளைட்டில் சாரீ என்னங்க என் அம்மாவுக்கு ஃப்ளைட்டில் சாரீ போட முடிஞ்சால் என்னால் போட முடியாதா அப்படின்ட்டு. ஸோ சாரீ இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட் அவுட்ஃபிட். ஓகே. அண்ட் இன்றைக்குமே வந்துட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். எஸ், ஆக்சுவலி நாங்கள் வந்து இன்றைக்கி ட்வினிங்கில் இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கீங்க. பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட் ட்வினிங்கில் இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓகே. ஸோ சென்னையிலேருந்து நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டீங்க. போனப்போ உங்களுக்கு சார் நான் ஒரு சென்னை பொண்ணு, சென்னையில் இந்த மாதிரி நான் ஸ்பாட்ஸ்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி சென்னையை மிஸ் பண்ண சில ஸ்பாட்ஸ்னால் இதெல்லாம் சொல்வீங்க? எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். அங்கேயும் பீச் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. பட் இங்கே மெரினா பீச் இஸ் another வைப் ஆல் டுகெதர். அங்கே போய் பீச்சில் உட்காந்துக்கிட்டு அந்த சுண்டல் சாப்பிட்றது, கடலை போடுறது இல்லை நான்லாம் கடலெல்லாம் போடல. கடலை மீன்ஸ் புட்டிங் இன் மவுத் மேம், நாட் த்ரூ மவுத். நான் கடலை போட்டால் என் அம்மா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஸோ பீச், எனக்கு மெரினா பீச் ஐ மிஸ்ட். கேரளா நான் நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மை ஃபாதர்ஸ் நேட்டிவ் வாஸ் கேரளா. ஸோ இந்த நேட்டிவ் ஹோமை வந்து மலையாளிஸ் தரவாடுன்னு சொல்லுவோம். எங்கள் தரவாடு வாஸ் லைக் அ ஹியூஜ் ஹவுஸ் on acres of land full of in the plantation and everything. So எல்லா சம்மர் ஹாலிடேஸும் அங்கே வந்து கசின்ஸோட அங்கே கூடுவேன். அங்கே வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து we are a total of 23 cousins எங்கள் அப்பா சைடில். ஸோ இமேஜின் எத்தனை பேர் அந்த அந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து கூடுற மாதிரி இருக்கும். அது நான் நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன். இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது, நாட் தட் ஐ டென்ட் மிஸ். பட் அகெயின் நம்ம டிசிஷன் எடுத்து அங்கே போயிருக்கோம். ஸோ அண்ட் சிங்கப்பூர் இஸ் அ வெரி ஸ்மால் கண்ட்ரி. ஸோ நம்ம ஒரு 4 தடவை சுற்றி பார்த்துட்டோன்னா முடிஞ்சுது, ஊர் ஆமாம் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ நம்ம திரும்ப திரும்ப போன இடங்களுக்கே தான் நம்ம திரும்ப போயிட்டே இருக்கணும். பட் யூ இவென்ச்சுவலி அடாப்ட். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுடைய கெரியர் வைஸும் சரி, உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் சரி, எக்கச்சக்கமான ஜானர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கிவிங் யோர் வேல்யூபிள் டைம் டு கிளிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. நம் உயிர்காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா. தேதி மார்ச் 4. இடம் டிஸ்பாஸ்டிக் ஸ்கூல், சென்னை. தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும்.